அர்ஜுன், ஒரு குட் நியூஸ். நேத்து ராத்திரி தான ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சது, அதுக்குள்ள குட் நியூஸா? ச்சே, அது இல்லங்க. நான் ஒரு வீடு பார்த்திருக்கேன். only 20,000 rent, all facilities. உன் டேஸ்ட் எனக்கு தெரியாதா? வீடு கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். ஆமா, 3 month அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். 3 months என்னமா, 1 year கூட கொடுத்துரு. இது என்னடா, சாய்பாபா பாட்டு அங்க கூட கேக்குது. அம்மாடி, என்ன இங்க சாய்பாபா பாட்டு கேக்குற மாதிரி போன்லயும் கேக்குது? என் ஆபீஸ் பக்கத்துல கூட சாய்பாபா கோயில் இருக்கு. நீ சொன்னது சாய்பாபா கோயில் பக்கத்துல இருக்க லாயர் ஹவுஸா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? கிளாசிஃபைட்ஸ்ல அந்த வீட்டை நானும் பார்த்தேன். சாச்சா, அந்த வீடு வேணாம். ஏன் இவ்ளோ வெறுப்பா பேசுறீங்க? என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உனக்கு சந்தோஷமே இல்லல்ல? சாச்சா, அப்படிலாம் கிடையாது. I really love you. I'm quite happy. ஆனா அந்த வீடு வேணாம். அந்த வீட்ல உள்ளவங்களுக்கு வாஸ்து சரியில்லை. வீட்ல இருக்கவங்க அந்த வீட்டு வாஸ்து சரி கிடையாது. யாருங்க அப்படி சொன்னது? பெரிய இடம், பெரிய வீடு, நல்ல மனுஷங்க. நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நீ ஃபிக்ஸ் ஆயிட்டா நான் ஃபிக்ஸ் ஆகாம இருக்க முடியுமா? பை. ஐயோ கடவுளே, இந்த அஸ்வின் இருந்தானா ஏதாவது ஐடியா கொடுப்பான். டேய் அஸ்வின், எங்கடா போய் தொலைச்ச? யார் சார்? டெரரிஸ்டா? அவன் டெரரிஸ்ட் இல்லடா, திருடுடா. அவன் திருடன் இல்ல, திருட்டு பையன். அதாவது என்னோட பையன். பையனை ஏன் சார் துரத்தணும்? அவனை ஹோம் கார்டு செலக்ஷனுக்கு போக சொன்னா இப்படி ஓடிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் முடிங்கயா. ஏய் ஏய் ஏய், எங்க காணோம்? சிவப்பு சட்டை போட்ட பாப்பா, சில்கி ஹேரோட ஒல்லியா ஒரு ராஸ்கல் இந்த பக்கம் வந்தானாமா? வரல. வரலையா? சிவப்பு சட்டை போட்ட பாப்பா, உன் பின்னாடி இடுப்பு பிடிக்கிறது யாருமா? என்னோட பாய் ஃப்ரெண்ட். அந்த வீணா போனவனுக்கு இந்த மாதிரி ஃபிகர் எல்லாம் கிடைக்காது. யோ, மறுபடியும் தப்பிச்சிட்டாயா? வாங்கயா. கஷ்டப்பட்டு என்ன காப்பாத்தின இந்த ஹிப்பு ஓனர் யாரு? நீயா? நான் தான். அன்னைக்கு அப்படி பார்த்த, இன்னைக்கு இப்படி பார்த்த, இப்ப என் இடுப்பை கூட பிடிச்சிட்ட. வேணும்னு யாராவது பிடிப்பாங்களா? அவசரத்துல பிடிச்சிட்டேன். சாரி. சாரி சொன்னா சரியா போயிடுமா? இடுப்பை மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மார்னிங் யோகா பண்ணணும், ஈவினிங் ஜாகிங் பண்ணணும், ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, கேலரி ஃபுட் கூட சாப்பிடக்கூடாது. எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி காப்பாத்திட்டு வரீங்க. அழகான இடுப்பை ஈஸியா நீ வந்து பிடிக்கிற. போதும் உன் இடுப்பு புராணம். அது சரி, விழுந்துட்டியா இல்லையா? நான் அந்த டைப் இல்ல. வேற என்ன டைப்? அது ஒரு டைப். அந்த டைப்பா? ஏய், என்னது? நேத்து மதியம் மேரேஜ், நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு, இன்னைக்கு வீடு பார்த்து, நாளைக்கு கிரக பிரதேசமா? பேட் டைம். உன் கூட பேட்மிண்டன் ஆடுது மச்சான். அனாதானா பிரச்சனை இருக்குன்னு தெரியும்டா. அனாதான் சொன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நினைக்கலையே. ஏதாவது பண்ணி எங்க அப்பா வீட்டுக்கு கூடி வராம பாக்கணும். ஐடியா என்னடா? அந்த பொண்ணு IS சொல்லிடலாமா? நீயும் ஐடியா அந்த மாதிரி பண்ணன்னு வைக்கேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா தான் என்ன வாதாடி வெளியில எடுக்கணும், புரிஞ்சுதா? இன்னொரு ஐடியா. உங்க வீடு பார்த்துட்டு போன பொண்ணு நல்ல டைப் கிடையாது, ஒரு மாறு டைப்னு நாம சொல்லிட்டா என்ன? கொன்றுவான் உன்னை. நீயும் ஐடியா. அற்புதமான ஐடியா மச்சான். என்னடா? உன் ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் யாருன்னு உன் வீட்டுக்கு தெரியாது. உனக்கு பதிலா ஒரு வீணா போனவனை பிடிச்சி அவனை உன் வீட்டுல சண்டை போட விட்டு, உங்க அப்பாக்கு BP, சுகரு, ஹார்ட் அட்டாக் எல்லா வியாதியும் வர்ற மாதிரி டார்ச்சர் பண்ணா எக்ஸ்ட்ராடினரி ஐடியா. இப்ப அந்த வீணா போன பையன் எங்க இருக்கு?